நாராயண 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 நாராயண. வைஷம்பாயனர் தியானத்தில் ஆழ்ந்திருக்கிறார் போலிருக்கிறது. நான் வருவதும் தெரியாமல் தியானத்தில் மிகுந்திருக்கிறார். தேவரிஷியே, என்னுடைய குருவாகவும் நான் வணங்கும் இறைவனாகவும் இருக்கும் ஸ்ரீமன் நாராயணனை சதா சதா வாக்கினாலும் மனதினாலும் துதித்து கொண்டிருக்கும் நீங்கள் அவருடன் இணைந்து எப்பொழுதும் என் ஹிருதயத்தில் விளங்கி கொண்டிருக்க தங்கள் வருகையை நான் கவனிக்காமல் இருப்பேனோ? ஆனால் தங்களுடைய வருகை என்றால் ஏதேனும் முக்கியமான விஷயமாக இருக்க வேண்டுமே. மகரிஷி வைஷம்பாயனரே, எனக்கு சில சந்தேகங்கள் இருக்கின்றன. அவற்றை உங்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்று வந்தேன். மகரிஷி, ரிக்வேதः யஜுர்வேதः சாமவேதः அதர்வணச்சதுர்த்தः இதிஹாச புராணः பஞ்சமோ வேதானாம் வேதः பித்ரியः ராஷிः தைவः நிதிः வாக்கோ வாக்கியம் ஏகாயனம் தேவவித்யா பிரம்மவித்யா பூதவித்யா க்ஷத்ரவித்யா நக்ஷத்ரவித்யா சர்ப்பதேவ ஜனவித்யா என்று அபராவித்யாவின் அனைத்து கிளைகளையும் அறிந்து தரதி சோகம் ஆத்மவிது என்று துக்கத்தை அறவே நீக்கவல்ல பூமவித்யாவாகிய பராவித்யாவை தங்களையே நிமித்தமாக கொண்டல்லவா நம் ஆர்ஷ பரம்பரையானது மனித குலத்திற்கு வரப்பிரசாதமாக வழங்கியது. அப்பேற்பட்ட ஞானக்கடலாக இருக்கும் உங்களுக்கு சந்தேகமா? அதுவும் நான் தீர்த்து வைக்கவா? என்ன நாடகம் இது? நாராயண நாராயண, நாடகம்தான், அனைத்துமே நாடகம்தான். நாடகமே உலகம். மகாபாரதத்தின் சபா பருவத்தில் ராஜசூயம் யஜ்யம் நடத்தியதாக நான் வியாசாச்சாரியர் இயற்றிய மகாபாரதத்தில் கேட்டிருக்கிறேன். அந்த ராஜசூய யஜ்யத்தை இன்று பூலோகத்தில் மனிதர்கள் அந்த ராஜசூய யஜ்யத்தை மீண்டும் நினைவு கூர்ந்து அதை கொண்டாடுகிறார்களாம். அதுதான் என்னவென்று எனக்கு விளங்கவில்லை. தேவர்ஷி, தங்கள் கேள்வி நியாயமாக தோன்றினாலும் இவர்களின் இந்த விழாவில் ஆழமான உட்பொருள் உள்ளது. முதலில் ராஜசூயம் என்றால் என்ன என்று சொல்கிறேன். சொல்லுங்கள். ராஜ்ஞः சார்வபௌம சித்தியர்த்தம் கிரியமானः வைதிக யஜ்ஞः ராஜசூயः. ஒரு அரசனானவன் சார்வபௌம பதவி, அதாவது உலகமெங்கும் ஆதிக்கம் பெறுவதற்காக செய்யப்படும் யாகமே ராஜசூயம் எனப்படும். ஆகவே அது வேதத்தில் விதிக்கப்பட்டிருக்கும் கர்மம் வைதிக கர்மம் எனப்படும். சுக்ல யஜுர்வேதத்தின் சதபத பிராமணத்திலும் கிருஷ்ண யஜுர்வேதத்தின் தைத்திரிய பிராமணத்திலும் இது இடம்பெற்றுள்ளது. சதபத பிராமணம், தைத்திரிய பிராமணம் இவைகளெல்லாம் வழங்குகின்ற அந்த முக்கியமான விஷயங்கள், ராஜசூய யாகங்கள் உட்பட பல விஷயங்கள் இன்று நடைமுறையில் இல்லாமல் போய்விட்டது. இருந்தாலும் அங்கங்கு விவாகம் மற்ற முக்கியமான சடங்குகளில் மறைமுகமாக அவைகள் எல்லாம் கடைப்பிடிக்கத்தான் படுகிறது மனிதர்களால். இருந்தாலும் ராஜசூயம் போன்ற சடங்குகள் இந்த காலகட்டத்துக்கு எவ்வாறு அது அமைகிறது, எப்படி இந்த இடத்தில் அது நாம் அதை பற்றி நாம் சிந்திக்க முடியும்? உண்மைதான். ஆனால் ராஜசூய யஜ்யம் என்பது ஒரு காலகட்ட சம்பவம் அல்ல. அது தர்மத்தின் இயல்பை உலகிற்கு எடுத்துரைத்த ஒரு முக்கியமான உபதேசம் என்றே சொல்லலாம். மகரிஷி, ராஜசூயம் யஜ்யம் என்கிறீர்கள், அந்த காலகட்டம் இந்த காலகட்டம் என்று பேசிக்கொண்டிருக்கிறோம். எவ்வாறு என்று சிறிது அடியேனுக்கு புரியும் வண்ணம் கூறுங்கள். மாமுனியே, ராஜசூயம் என்பது ஒரு அரசனை மாமன்னனாக வரித்து முடிசூட்டி அரசாபிஷேகம் செய்யும் ஒரு சடங்கல்ல. அந்த அரசன் தன் தனிமனித அடையாளம் என்ற அகங்காரத்தை விடுத்து தர்மத்தின் பாதுகாவலனாக, தர்மத்தின் கருவியாக செயல்பட வேண்டும். ராஷ்டிரத்தில் அதர்மத்தை முற்றிலுமாக அழித்து தன் தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை கடந்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்கே அர்ப்பணித்து வாழ வேண்டும். அப்பொழுது அந்த அரசனானவன் பேர், புகழ், பாராட்டு, செல்வம், பதவி, அரசியல் செல்வாக்கு போன்ற அனைத்தையும் முக்கியப்படுத்தாமல் அவைகளை விடுத்து
ஒரு துறவி வாழ்க்கையை போல் வாழ வேண்டுமா? நிச்சயமாக தேவரிஷி. மகாபாரதத்தின் ராஜசூயாரம்ப பருவத்தில் யுதிஷ்டிரருக்கு ராஜதர்மத்தை கேள்விகளின் ரூபமாக எடுத்துரைத்து ராஜசூயம் செய்ய அவனை ஊக்குவித்ததே தாங்கள்தானே. நாராயண நாராயண திருதிக்ஷமா தமோஸ் சத் அஸ்தேயம் சௌச்சம் இந்திரிய நிகிரஹ தீர் வித்யா சத்யமக்ரோதः தசகம் தர்மலக்ஷணம். நாராயண நாராயண. மனிதனுடைய திடத்தன்மை, மனிதனுடைய பொறுமை, இந்திரிய கட்டுப்பாடு, பிறர் சொத்தை அபகரிக்காமல் இருத்தல், இந்திரிய நிகிரகம், அறிவு, கல்வி, சத்தியம், கோபமின்மை, இந்த 10 தசகம் என்று சொல்லப்படுகின்ற இந்த 10 தர்மமும் உடையவனாக அவன் இருக்க வேண்டுமோ? ஆம், அவ்வாறு இந்த 10ம் பொருந்தி ஒருவன் வாழும் பொழுது அவன் மூலம் தர்மம் வாழ்கிறது. அவன் தர்மத்தின் உருவமாகவே கருதப்படுகிறான். அப்பேற்பட்ட ஒருவன் மாமன்னனாக முடிசூட்டப்படும் பொழுது அவன் மூலம் தர்மமே அரியணையில் ஏற்றப்பட்டு ஆட்சி புரிவதாக கருதப்படுகிறது. அப்படி அந்த தர்மம் அரியணையில் ஏறினாலோ ஏறாவிட்டாலோ என்ன அதற்கு வித்தியாசம்? புரியவில்லையே எனக்கு. தேவரிஷி, தாங்களா இந்த கேள்வியை கேட்பது? அப்படி கேட்கவில்லை. ராஜசூயத்தினால் ஒரு சாதாரண பிரஜைக்கு என்ன நிகழப்போகிறது, அதுதான் என்னுடைய கேள்வி. அதை விளக்கவும் முனிஸ்ரேஷ்டரே. ராஜசூயத்தின் மகிமை, அதாவது தர்மம் ஆண்டு கொண்டிருக்கிறது என்றால் அது அந்நாட்டு பிரஜைகளின் வாழ்க்கையில் பிரதிபலிக்கும். எப்படி? முதலாவதாக தர்ம நிலை உயர்வு. அரசன் தர்மபரன் என்று அங்கீகரிக்கப்படுவதால் ஆட்சியானது நீதி, சமம், ஒழுக்கம் ஆகியவற்றின் அடிப்படையில் நடக்கும். பாரபட்சம் பாராமல், காலம் கடத்தாமல் நீதி வழங்கப்படும். இரண்டாவது, பாதுகாப்பு. அரசின் நிலை உறுதியாகும் பொழுது உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் மக்களுக்கு அச்சம் விலகி இருக்கும். மூன்றாவது, சம்ருத்தி அல்லது செழுமை. யாகத்தின் நோக்கம் லோகக்ஷேமமாக, அதாவது உலக நன்மையாக இருப்பதனால் மழை, விளைச்சல் ஆகியவை வளம் பெறும். நதிகளும் நீர்நிலைகளும் நிரம்பும். அவ்வாறு வளம் பெறும் பொழுது தண்ணீரிலும் உணவிலும் எப்படி பற்றாக்குறை ஏற்படும்? பேசிக்கொண்டே இருங்கள். நாலாவது, பொருளாதாரம். இந்த செழுமையின் காரணத்தினால் இயற்கை வளங்கள் மேம்பட்டு உற்பத்தி அதிகமாகி வேலை வாய்ப்பு அதிகரித்து இறக்குமதி குறைந்து ஏற்றுமதி உயர்ந்து தன்னிறைவை பெற்ற அந்நாட்டின் பொருளாதார நிலையும் சர்வதேச அளவில் ஓங்கி நிற்கும். ஐந்தாவது, அடித்தள உட்கட்டமைப்புகள். தர்மம் ஆளும் பொழுது அடித்தள உட்கட்டமைப்புகளின் வளர்ச்சி ஏற்படும். சற்றே பொறும். அடிக்கட்ட உட்பட்ட அமைப்புகளா? அப்படி என்றால் கொஞ்சம் புரியும் வண்ணம் எங்களுக்கு தெரிந்த தமிழில் கூறுமா? இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் growth. அப்படி தமிழில் கூறினால் நமக்கு தெரிய போகிறது. அடித்தள உட்கட்டமைப்புகளின் வளர்ச்சி ஏற்படும் பொழுது மக்களின் வாழ்க்கை தரம் உயர்கிறது. ஆறாவது, கல்வி. அடித்தள உட்கட்டமைப்புகள் வளர்ச்சி, மக்களின் வாழ்க்கை தர உயர்வு ஆகியவற்றின் காரணமாக கல்வி மற்றும் அறிவியல் துறைகளும் வளர்ச்சி பெற்று சிறந்து விளங்கும். ஏழாவது, ஒற்றுமை உணர்வு. இவைகளெல்லாம் இருக்கும் பொழுது, இந்த எல்லா துறைகளும் வளர்ச்சி பெறும் பொழுது மக்களின் சுவாபிமான உணர்வு வளர்கிறது, ராஷ்டிரபாவம் பெருகுகிறது, மேம்படுகிறது. எட்டாவது, ஆன்மீக உயர்வு. ராஷ்டிர உணர்வுடனும் சுவாபிமானத்துடனும் மக்கள் இருக்கும் பொழுது தர்ம காரியங்களும் யஜ்ஞ யாகங்களும் வளரத் தொடரும். சமாஜ அளவிலும் தனிமனித அளவிலும் மக்களிடையே தர்ம அனுஷ்டானங்கள் பெருகி இருக்கும். அவ்வாறு இருக்கும் பொழுது சத்சங்கங்கள் அதிகரிக்கும். எல்லோரும் வேதாந்த வகுப்புகளுக்கு வருவார்கள். ஆஹா, முற்றிலும் 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 உண்மையானது இது. மகாபாரத காலம் முடிந்து மகரிஷியே 5000 ஆண்டுகள் பாரத ராஷ்டிரத்தில் அதன் வீரர்கள் அவர்கள் செய்த தியாகங்கள், அவர்களுடைய வீர பராக்கிரமங்கள், இதையெல்லாம் சிந்திக்கும் போதே மிகையாக இருக்கிறது. உண்மைதான்.
மகாமுனி, கிரேக்க ஆக்கிரமிப்பு, சகரஹூன குஷான அரக்கத்தனங்கள், முகலாய கொள்ளைகளும் பயங்கரங்களும், ஐரோப்பிய கொடுமைகள், ஆங்கிலேய சூழ்ச்சிகள் இவைகளின் தாக்கத்தினால் பாரதத்தின் மக்கள் சுவாபிமானத்திற்கு வழியின்றி இருக்கிறார்கள். நிறுத்தவும். ஆனால் இன்று அப்படி இல்லையே. மக்களுக்கு மீண்டும் சுவாபிமானம் பெரிதளவில் வளர்ந்துள்ளதே. நீங்கள் பார்ப்பதில்லை அதை? முற்றிலும் உண்மையே மகாமுனி. கடந்த 10-12 ஆண்டுகளாக ஏற்பட்டுள்ள நீதி, பாதுகாப்பு, கல்வி, உட்கட்டமைப்பு, வணிகம், அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சிகளாலும் சீர்திருத்தங்களாலும் மக்களின் சுவாபிமானம் மலர ஆரம்பித்திருக்கிறது. 2 ஆண்டுகளுக்கு முன்னால் நடைபெற்ற அயோத்தியா ஸ்ரீ ராம்லாலா பிராண பிரதிஷ்டையானது அதற்கு மூலாதாரமாக அமைந்தது. நாராயண நாராயண. அன்று அந்த பிராண பிரதிஷ்டை, மேலும் சில மாதங்களுக்கு முன் நாம் கண்ட துவஜாரோகணம், இவை நம் கண்முன்னால் நடைபெற்றதை நாம் மறக்க முடியுமா? வைபவம், பரம வைபவம் அவையெல்லாம். வைஷம்பாயனரே, சிருஷ்டியின் தொடக்கத்திலிருந்து தர்மம் அப்பொழுது தன் நிலையிலிருந்து வீழும் பொழுது தர்மம் மீண்டும் சம்ஸ்தாபனம் ஆகுவதற்காக முக்கிய நிகழ்வுகள் எப்பொழுதும் நடந்து கொண்டேதான் இருக்கிறது. ஒரு பொழுதும் இறைவனானவன் அதற்கு கிடைக்கக்கூடிய ஒரு துளியையும் விடாமல் தர்மத்தை மீண்டும் மீண்டும் ஸ்தாபித்து கொண்டுதான் இருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான நிகழ்வாக பூலோகத்தில் அனைவரும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். நான் சென்ற என்னுடைய தேவரிஷி சமூகத்திலும் அனைவரும் அந்த ராம்லாலா பிரதிஷ்டையை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இந்திரனாகிய தேவர்களெல்லாம் ராம்லாலா பிரதிஷ்டையை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஏன் பாதாளம் வரை ராம்லாலா பிரதிஷ்டையை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அமோகமான சம்பவமாக அந்த ராமர் கோயில் புனருத்தாரணமானது நம் நாட்டுக்கு அமைந்துள்ளது. நிச்சயமாக மகாபாரதத்தின் காலத்திற்கு பின்பு பாரதம் எத்தனையோ வல்லரசர்களால் ஆளப்பட்டு பரம வைபவத்துடன் திகழ்ந்து வந்தது. அந்த சிறப்பு மிகுந்த மண்ணின் மைந்தர்கள் ஆட்சி புரிந்து அந்த காலங்கள் எல்லாம் ராஜசூயம் என்ற வேள்வி நடைபெறாவிட்டாலும் அம்மன்னர்களின் ரூபத்தில் தர்மமேதான் ஆண்டு வந்தது. ஒவ்வொரு முறையும் மனிதர்கள் தன்னுடைய சுயநலத்தினாலும் பேராசையினாலும் அவர்களிடத்தில் மனதில் அதர்மமானது ஓங்கும் பொழுது அந்த அதர்மமானது சமுதாயத்திலும் மேலோங்கி விடுகிறது. அப்படி சமுதாயத்தில் அனைவர் மனதிலும் அதர்மமானது மேலோங்கும் பொழுது அவற்றிலிருந்து வரக்கூடிய தலைவனும் அதர்மம் செய்யும் பொழுது அவன் செய்யும் அதர்மத்தை மக்கள் மறந்து விடுகிறார்கள். அதற்கப்புறம் அதை நியாயப்படுத்தி விடுகிறார்கள். அந்த நிலை வரும்போது, ஒவ்வொரு சமயம் வரும்பொழுதும் மீண்டும் தர்மம் தன்னைத்தானே அரியணையில் ஏற்றிக்கொள்வதற்காக ஈஸ்வரன் அவதார முறையில் அரியணையில் மீண்டும் தர்மத்தை ஸ்தாபிக்கிறான். ஆம் மகரிஷி, இன்று பாரதத்தில் இந்த ராஜசூய யஜ்ஞ விழாவை நடத்தி கொண்டு வரும் 5 ஆச்சாரியமார்களின் குருவாகிய பூஜ்ய குருஜி ஸ்ரீ சுவாமி பிரம்ம யோகானந்தா அவர்கள் சரித்திர சான்றுகளை ஒரு தீர்க்கதரிசியை போல் கோடிட்டு காட்டியுள்ளார். மகாபாரதத்தில் இடம்பெறும் ராஜசூய கட்டத்தின் நிகழ்வுகளை இவர் சுட்டிக்காட்டியுள்ள 4 காரணிகளுடன் ஒப்பிட்டு சொல்லலாம். ஆனால் அதற்கு முன்பு இந்த நிகழ்ச்சிக்கு பூஜ்ய குருஜி ஸ்ரீ சுவாமி பிரம்மயோகானந்தா அவர்கள் வந்திருப்போர் அனைவருக்கும் தமது ஆசீர்வாத பாஷணத்தை வழங்கியுள்ளார். அதை பார்த்து விடுவோமா? திரிலோக சஞ்சாரி நான் எவ்வளவு முறை சாஸ்திராலயம் சஞ்சாரித்திருக்கிறேன். அந்த குருஜி ஏன் இங்கு வரவில்லை என்று? அவர் குரு பூர்ணிமா வரை எங்கும் சஞ்சரிப்பதில்லை என்று ஒரு தவவிரதம் மேற்கொண்டுள்ளார். அடே அப்பா. ஆனால் அவர் இங்கு வராமலும் இல்லை. ஏனால் அவர் நம் அனைவரின் ரூபத்தில் அவர் இங்கு இருந்து கொண்டுதான் இருக்கிறார். இருந்தாலும் அவருடைய உருவத்தை பார்த்து அவருடைய குரலை கேட்பதில் ஒரு ஆனந்தம் இருக்கத்தான் செய்கிறது. இந்த ராஜசூய யாகம்ன்றது எப்படி அப்படின்னா, ஒரு ராஜா தன்னை ஸ்திரப்படுத்தி உலகம் முழுக்க எல்லாரும் ஒத்துக்க வேண்டும்.
அதில் ஒத்துக்க முடியாதவன் ஜராசந்தன். அவனை நீங்கள் ஜெயிச்சா தான் இந்த ராஜசூய யாகமே நடத்த முடியும். அதெல்லாம் வதம் பண்ணி இவங்களுக்கு கொடுத்த ஒரு பொட்டல் பூமியை, பாண்டவர்களுக்கு கொடுத்த ஒரு உபயோகமில்லாத ஒரு பூமியை, அதை வந்து பிரம்மாண்டமாக வச்சு அந்த இந்திரபிரஸ்தம் இப்போவும் இருக்கிறது. அதுக்கு கூட இப்போ முதலமைச்சர் வந்து இந்திரபிரஸ்தம் வரணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கூடி சீக்கிரம் அடுத்த இதில் பீரியடில் வந்துடும் இந்திரபிரஸ்தம்னு. இங்கே பாருங்கள், ராஜசூய யாகம் மிகப்பெரிய பிரம்மாண்டமான இது. நம்ம வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி நடத்தினது. திருப்பி ஒரு ராஜசூய யாகம் வந்து நம்ம வந்து ஆச்சாரியா சூரியபிரியாஜி மகாபாரத கதை இருக்குது. அந்த காலத்தில் வந்து நான் கேட்கறது வந்து நிறைய பேர் வந்து கேட்பாங்க. இப்போவும் வந்து இவங்களுடைய கிளாஸ் வந்து அந்த யூடியூப்பில் வரும். நான் போய் அதை வந்து கிளிக் பண்ணேன்னா அடுத்தடுத்து வரும். இப்போவும் வந்து டைம் கண்டுபிடிச்சி நான் கேட்பேன். நான் ஏன்னா கதை கேட்குறது, கதை சொல்கிறது, அந்த கதைப்படி வாழறது இருக்க ஒரு ஆனந்தமான விஷயம். அதனால் இங்கே இருக்கிற இந்த மகாபாரத கதை கேட்குறவங்க ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ஒரு கதை கேட்டு தான் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை நிறுவினான் சத்ரபதி சிவாஜி மகாராஜ். அது வந்து பழைய கதை. புதிய பாரதத்தில் இந்த கதையெல்லாம் கேட்டு தான் இன்றைய சாம்ராட் வந்து ராஜேந்திர சோழ, நரேந்திர மோடிஜி உலகம் முழுக்க அவர் பேச்சை வந்து இன்றைக்கி கேட்குறாங்க. இன்றைக்கி அது ஒரு பெரிய சிறப்பு. பிக் கிளாப். இது எல்லாத்துக்கும் பிரமாணமாக இருக்கிறது வந்து அன்றைய தர்மபுத்திரர் செஞ்ச இந்த ராஜசூய யாகம். அதுக்கு பின்னாடி சூத்திரதாரியாக இருக்கிறது வந்து ஸ்ரீ கிருஷ்ண பகவான். அந்த கிருஷ்ண பகவானுக்கு தான் முதல் மரியாதை. சிசுபாலன் வந்து அதை தடுக்கிறான். தடுக்க முடியாது. அப்படி சிசுபாலன் வந்து கிருஷ்ணரை திட்டுறான், நிறைய திட்டுன்னு திட்டுறான். அப்போ பீமனுக்கு கோபம் வருது. உடனே பாஞ்சு போகிறான். அப்போ தர்மர் இருக்காங்க, அது மாமா மச்சான் தகராறு, நம்ம போகக்கூடாது, அது வாய்க்கா தகராறு, அதனால் நீ போகாத அப்படின்னு அவங்களே திட்டுப்பாங்க. கிருஷ்ணர் சொல்கிறாரு, நீ நல்லா திட்டு, எத்தனை வருஷம் நீ இந்த ஊழல் பண்ணி ஏமாத்துவ, அதெல்லாம் சம்ஹாரம் பண்ண போகிறேன் நான் இப்போ அப்படி சொல்லி 100வது திட்டு, அதுக்கு மேலே பொறுத்துக்க முடியாது. அப்படி சுதர்சன சக்கரத்தை விட்டு அந்த சிசுபாலனை வதம் பண்ணி இந்த ராஜசூய யாகம், ராஜசூய யாகத்துக்கு முன்னாடி வதம் நடக்கிறது. அப்பேற்பட்ட இப்போ இந்த இதில் என்ன விசேஷம்னா, ஃபஸ்ட்டு ராஜசூய யாகம், அப்புறம் சம்ஹாரம், அப்படி நடக்க போகிறது இது. அப்படிப்பட்ட ஒரு ராஜசூய யாகம் வந்து வெகு சிறப்பாக அவங்க பண்ணுறாங்க. இந்த பாண்டவர்களுக்கு அத்தியட்சகா இருக்க கிருஷ்ணர், அவரும் வந்து முதல் மரியாதை கொடுக்குறார். அவரே முன்னாடி போய் எல்லாருடைய ஷூ வந்து தொடச்சி விட்டு அந்த இடத்துல வந்து பண்ணுறார். அப்படிப்பட்ட ராஜசூய யாகம் கிருஷ்ணருடைய தலைமையில் இந்த யுதிஷ்டிரர், யுத்தத்துக்கு அஞ்சாதவர், அவர் பக்கத்தில் இருக்கிற 2 தம்பிமார்கள், அதுக்கு பின்னாடி இருக்கிற 2 தம்பிமார்களை வச்சு பெரிய யுத்தத்தை ஜெயிக்க போகிறாரு. வரக்கூடிய வருங்கால யுத்தத்திலையும் அவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க. அதுக்கு முன்னோடியாக இந்த ராஜசூய யாகம் வந்து நடக்கிறது, மிக சிறப்பாக நடக்கிறது. அதனால் இப்போது ஆச்சாரியா ஸ்ரீ சூரியபிரியா ரங்கராஜன் வந்து அவங்க பண்ணுறதுக்கு என்னுடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களும் வாழ்த்துக்களும் சொல்லி, இந்த கதைக்கு வந்திருக்க உங்கள் எல்லாருக்கும் நல்ல விவேகமும் வைராக்கியமும் தேசபக்தியும் இது சம்பந்தப்பட்ட முடிந்த முடிவு வேதாந்தமும் வரணும்னு சொல்லி இந்த நேரத்தில் உங்கள் எல்லாரையும் வாழ்த்துக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நம்முடைய பரம்பரை சார்பாக இது எல்லாம் பரிபூர்ணமாக இருக்கணும்னு சொல்லி நான் வந்து இந்த தருணத்தில் வாழ்த்து ஆசீர்வதிக்கிறேன். ஹரி ஓம். ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம். பாரத் மாதா கி. குருஜி வந்து ஒரு வருஷம் விரதத்தில் இருக்கார். குரு பூர்ணிமா மட்டும் சாஸ்திராலயத்துலேருந்து வெளியில் வராமல் ஒரு தபஸில் இருக்கார். அதனால் குருஜியோட ரெப்ரசண்ட்டாகவும் எங்கள் எல்லாரோடைய அன்புக்கு இருந்த எங்களுடைய குருபாய் ஸ்ரீதர்ஜி இங்கே வந்திருக்கார். ஸ்ரீதர்ஜி ஒரு நிமிஷம் அப்படியே கைத்தட்டு. இப்போ அடுத்ததாக உத்கீதம், சாமவேத பாராயணம்